டேய் யாரடா தேடிட்டு இருக்க? இங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்துச்சு, அது எங்கே போச்சுன்னு தெரில, அதாண்டி பார்த்துட்டு இருக்க. கொன்னுடுவேன். சரி சரி, ஏதோ சொல்லணும்னு சொன்னேன்ல, அதை சொல்லு. டேய் காலேஜ் முடியறதுக்கும் 3 months தான் இருக்குது. அடுத்து என்னதான் பிளான் பண்ணியிருக்க? காலேஜும் வரதில்ல, வந்தால் சரியாக கிளாஸுக்கு வரதில்லை. அடுத்து என்னதான் பிளான் பண்ணியிருக்க? ஏய், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே இந்த கொஷின் கேட்குற பார்த்தியா? நான் தான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன்னு நல்லாவே தெரியுங்களா? தெரியும்டா, கொஞ்சம் காலேஜே கான்சென்ட்ரேட் பண்ணலாம்ல, அதான் சொல்கிறேன். சரி, அந்த ஷார்ட் ஃபிலிம் என்னாச்சு? இங்கே பாரு, ஷூட் இன்னும் முடியவே இல்லை. ஷூட் போயிட்டு தான் இருக்குது. இப்போ நடக்கிற ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வேறு அனுப்ப வேறு போகிறேன். அது வரைக்கும் மைண்டில் ஃபுல்லாக அது மட்டும் தான் இருக்குது. சரியா? சரி விடு, எல்லாம் நல்லா தான் வரும். அப்புறம் என் கிளாஸில் நிஷாந்த்னு ஒரு பையன் இருப்பான்ல, அவன் கேன்டீன் கிட்ட எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். நிஷாந்தா? நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்லுவேன், நோ தான் சொன்னேன். இது ஏன்டி என்கிட்ட சொல்லவே இல்லை? சொன்னா நீ அவன்கிட்ட பிரச்சனை பண்ணுவ, அதான் சொல்லலை. சரி, உங்கள் வீட்டில் ஒன்று பிஜி பண்ண சொன்னாங்களே, அது என்னாச்சு? பிஜியா? காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போறேன்னு சொல்கிறாங்க. போடா. என்னடி சொல்கிற? ஆமாடா, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு வீட்டில் சொல்லிட்டேன். அதுதான் இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க. நீ எதை பற்றியும் யோசிக்காமல் எங்கள் வீட்டில் வந்து பேசு, அவங்கக்கிட்ட டைம் கேளு. பேசுகிறதா? இப்போ வந்து எப்படி பேச முடியும் உங்கள் வீட்டில் வந்து? எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண பார்க்குறோம் தான், மற்றதை பற்றி நான் யோசிக்க முடியும். சரியா? இப்போ எதுக்கு ஓவராக பேசிகிட்டு இருக்க? இதுக்கு தான் உன்ட்ட சொல்லாமல் இருந்தேன். அப்போ எதுக்கு இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க? உங்கள் அப்பா அம்மா சொல்கிற மாதிரி இருந்துக்கோ. என்னமோ பண்ணு, நான் கிளம்புறேன். ஏ ரோஜா, ஏ ரோஜா, ஏய் கூப்பிட்ட திரும்ப மாட்டியா நீ? என்ன ஆனாலும் மிஸ் பண்ணிட மாட்டேன். சரியா? ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம். கட். சூப்பர் ப்ரோ.